ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. நம்ம வந்து மசாலா தோசை பண்ணி பார்த்துருப்போம். இப்போ அதே மாதிரி மசாலா இட்லி வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இட்லியில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மசாலா ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வாக்கில் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே இந்த மிளகாய் தூள் வாசம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்க இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை குழந்தைங்க இருந்தால் இதில் பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க. 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் கிழங்கு வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்து தான் வேக வச்சேன். அதே மாதிரி நீங்களும் உப்பு சேர்த்தே வேக வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பின்னாடி இட்லியில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு இட்லி தட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி தட்டுக்கு எண்ணெய் தேய்ச்சி யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா துணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வழக்கமாக துணி தான் போட்டு யூஸ் பண்ணுவேன். அதனால் இப்போ நான் துணி இது மேலே போட்டுக்கிறேன். குழி நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டதுக்கப்புறம் இதில் அரைவாசி வர்ற அளவுக்கு நம்ம மாவை வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவுனா அரை கரண்டிக்கும் கம்மியாக வந்து மாவு ஃபஸ்ட்டு ஊற்றுங்க. இந்த மாதிரி எல்லா குழியிலையுமே ஃபஸ்ட்டு வந்து மாவு ஊற்றிக்கலாம். கரெக்டாக அரை குழி வர்ற அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். அதுக்கு மேலே ஊற்ற தேவையில்லை. இந்த மாதிரி ஊற்றினதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலாவை இந்த மாதிரி ஒரு சின்ன வடை மாதிரி தட்டிக்கோங்க. நமக்கு வந்து இட்லியோட அந்த குழி எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட கம்மியாக பார்த்தீங்கன்னா அந்த வடை மாதிரி தட்டிக்கோங்க. அந்த மசாலாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டைகளாக பிடிச்சி மசாலாவை தட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்து ஒவ்வொரு குழியிலையுமே வச்சுக்கலாம். ரொம்ப மொத்தமாகவும் தட்டாதீங்க. ஓரளவுக்கு மெலிசாக வந்து தட்டினீங்கன்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக தட்டி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா குழியிலையுமே வச்சதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அரை கரண்டி மாவை எடுத்து ஊற்றி அந்த மசாலா மூடுற அளவுக்கு அந்த இட்லி ஷேப்பில் வர அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை கரண்டி மாவு, அதுக்கப்புறம் அந்த மசாலா ஸ்டஃபிங், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அரை கரண்டி மாவு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மசாலா நல்லா மூடுற மாதிரி எல்லா பக்கமும் மாவு வர்ற மாதிரி மாவு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஊற்றி முடிச்சாச்சு. அடுப்பில் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாகி கொதிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு நான் வந்து இந்த இட்லி தட்டை பார்த்திங்கன்னா இந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சிட்றேன். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் இதை மூடி போட்டு மூடிடலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு. நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இட்லியெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி வெளியே வச்சிடலாம். வெளியே வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஆறின பின்னாடி இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா சூடாக இருக்கும்போது எடுக்கிறீங்கன்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இட்லி எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி தட்டில் வச்சுருக்கேன். இட்லி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் அந்த இட்லியெல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் ஒரு இட்லியை பார்த்திங்கன்னா கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணும்போது நல்லா கேக் கட் பண்ணுற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணியாச்சு. பாருங்கள், உள்ளே பாருங்கள் ஸ்டஃபிங் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து மசாலா தோசை பண்ணுற டைமில் இந்த மாதிரி ஒரு அடுக்கு மசாலா இட்லியும் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இவங்களுக்கு தனியாக இதுக்கு சட்னி அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. இந்த மாதிரி செஞ்சுட்டு பாதி பாதியாக கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இட்லி சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.